வணக்கம் மக்களே. நம்ம சேனல் ஆல்மோஸ்ட் ரீலான்ச் ஆன டைம்ல இருந்து ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம், ஹாரி பாட்டரை பத்தி வீடியோ போடணும் அப்படின்னு. அதுக்கு டைம் அமையவே இல்லை. ஒரு வழியா இப்பதான் அமைஞ்சுது. கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹாரி பாட்டரில் ஃபேவரட் புக் என்ன, ஃபேவரட் மூவி என்ன, அந்த மாதிரிலாம் வந்து ஒரு 5-6 கேட்டகரி வச்சிருக்கோம். அதை மட்டும் டக்குன்னு பார்த்துட்டு போக போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கோல்டன் ட்ரியோவான ஹாரி, ரான், ஹெர்மைனி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹூ யூ லைக் த மோஸ்ட் ஆஸ் அ கேரக்டர், இவங்களை நீங்க எப்படி ரேங்க் பண்ணுவீங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கேள்வி. ஆடியன்ஸ் ஹாரி பாட்டர் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்களும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. செல்லுங்கள் மிஸ்டர் கிரீன். ஹெர்மைனி 1, ஹாரி 2, ரான் 3. என்னன்னா, as a character, Hermione is kind of the reason why they are alive. She is not only book smart. இனிஷியலா கூட வந்து அவள் கொஞ்சம் பிரேவரி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் டு பி வெரி ஆனஸ்ட், அந்த ப்ராஃபஸினால, டெஸ்டினினால ஹாரி சூசன் ஒன்ங்கிறதுனால அவனுக்கு ஒரு சில ரோல்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ரெகக்னிஷன் அந்த இது இருந்துச்சு. பட் மற்றபடி பை த ஃபைனல் புக் அவ அந்த மால்ஃபாய் மேனருக்கு முன்னாடி அவன் மாட்டுவாங்கல்ல, அப்போ ஒரு சீரீஸ் ஆஃப் டெசிஷன்ஸ் இருப்பா. தட் வாஸ் நாட் புக் ஸ்மார்ட், தட் வாஸ் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். எனக்கு தெரிஞ்சு அவ முன்னாடி இருந்த கொஞ்சம் குறைகள், கொஞ்சம் இன்செக்யூரிட்டிஸ், வெறும் புக் ஸ்மார்ட்டா மட்டுமே இருக்கிறது, அது எல்லாமே பை த எண்ட் got settled. So as a character, Hermione 1. But character arc பார்த்தா I will say Harry 1, Hermione 2, Ron 3. Harry 1 kind of like first year வந்து வருவான், நான் யாரு அப்படின்னு தெரியாம, என்ன பண்றேன் அப்படின்னு தெரியாம சும்மா இங்க சுத்திட்டு இருப்பான். ஆனா ஒரு பாயிண்ட்ல he became the leader everyone needed. தலைவன் ஆயிட்டான் அவன். அந்த ஒரு ஆர்க் வந்து ஏன் I placed above Hermione's is because it is very nuanced arc. அந்த நியூவான்ஸ் வந்து ஐ வில் சே அதை ஹாரி பாட்டருக்கு ஹேண்டில் பண்ண விதம் வாஸ் சோ குட். ஸோ அதனால வந்து நான் 1 வைக்கிறேன். ஐம் நாட் சேயிங் இட் இஸ் பெட்டர் தேன் ஹெர்மைனிஸ், ஸ்டில் சே தேர் கைண்ட் ஆஃப் ஈக்குவல் மாதிரி தான். ஹெர்மைனியோட க்ரோத்துமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். பட் அந்த நியூவான்ஸ் வந்து ஹாரி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குமே அப்படிங்கறதுனால ஐ பிளேஸ் ஹாரிஸ் 1, ஹெர்மைனி 2. ரான் ஏன் வந்து நான் கடைசி வரைக்கும் 3ல வச்சிட்டு இருக்கேன்னா, ரான் வீஸ்லி வந்து he has small changes. ஒரு பெரிய தப்பு நடக்குது, அந்த பெரிய தப்புல அவன் சின்னதா லேர்ன் ஆகுறான் அப்படின்னு தெரியுது. ஹெர்மைனிக்கு எப்படின்னா, ஒரு சின்ன தப்பு நடக்குது, அந்த சின்ன தப்பு அவன் நிறைய லேர்ன் பண்ணிக்கிறான். ரானுக்கு அப்படி இல்ல. அவனுக்கு இருக்கிற growth எனக்கு வந்து என்னன்னா, இந்த 7 இயர்ஸ்ல அவனுக்கு இருக்கிற growth it is not as much as Harry's or Hermione's அப்படிங்கறதுனால நான் அவனை 3rd பிளேஸ்ல வைக்கிறேன். என்னோட பாயிண்ட்ல ஆப்வியஸ்லி ரான் 3rd பிளேஸ். செகண்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்து ஹெர்மைனிக்கும் ஹாரியும் ஆல்மோஸ்ட் எனக்கு சேம் லெவல் தான். பட் ஐ ஸ்டில் பிளேஸ் ஹெர்மைனி செகண்ட், ஹாரி ஃபர்ஸ்ட். ஏன்னா ஹெர்மைனி வந்து ஒரு கேரக்டரா அவளோட growth வந்து ஒரு ட்ரெஜெக்டரியில போகும் மக்களே. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் புக்ல கிரீன் சொன்ன மாதிரி ஒரு புக் ஸ்மார்ட்டா இருந்த பொண்ணு, அப்பா அவங்க கூட இருந்ததுன்னா என்ன ஸ்கூலை விட்டு வெளியில அனுப்பிச்சிருப்பாங்கப்பா அப்படின்னு கோச்சுக்கிற ஒரு பொண்ணு, டுவர்ட்ஸ் த 7th book she becomes very well rounded. எமோஷனலியும் சரி, ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்ஸ்லயும் சரி. பட் ஹாரிய எக்ஸ்ட்ராஸ் பிடிச்சதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்கும் அந்த growth எல்லாம் இருந்தாலும் ஒரு இன்ஹெரண்டான ஒரு கேரக்டர் ஃபிளா அவனுக்குள்ள எப்பவுமே இருக்கும்னு காமிச்ச ஒரு ஆங்கிள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஹாரி கிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள், 5th புக்ல ஹாரி ஒரு half way to becoming a good leader. பட் அந்த டைம்ல சிரியஸ் பிளாக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உடனடியா அவனோட ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ல ஐயோ ஏதோ பண்ணி ஆகணும், அவனை நான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு ஹீரோ ரியாக்ஷன் ஒன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். என்னென்ன நடந்துருச்சு அது வந்து உடனடியா அதுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறான். மோர் ரீசனபிள் ஹெர்மைனி will not do that, ரான் will not do that. பட் ஹாரிக்கு வந்து அந்த ஃபிளா வந்து கடைசி வரைக்கும் நியர் தி 6th book 7th book வரைக்குமே விட்டாவும் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அந்த ஃபிளா இன்னரண்டா அவன் கேரக்டர் கூடயே டிராவல் ஆகிறது ஒரு ரீடரா என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல அது வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயமா தெரிஞ்சது. சோ ஆஸ் அ கேரக்டர் எனக்கு அவனை வந்து இன்னுமே பிடிச்சது அப்படின்றதுக்காக இங்க நான் சொல்றேன். ஹெர்மைனிக்கு ஒரு growth ஸ்டைல் இருந்தது, ஹாரிக்கு ஒரு growth ஸ்டைல் இருந்தது. அதுல ஹாரியோட growth ஸ்டைல் எனக்கு பர்சனலி கனெக்ட் ஆச்சு. என்னோட ஃபேவரட் புக் ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ். இந்த ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ் வந்து என்னோட ஃபேவரட்ஸ்லயே திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி வியர்டஸ்ட் ஃபேவரட்ஸ்னு சொல்லுவேன். ஏன் சொல்லுவேன்னா, எனக்கு சீரியஸ் பிளாக் இஸ் மை ஃபேவரட் கேரக்டர் இந்த புக். லைக் நம்பர் 1 ஃபேவரட் சொல்லுவேன். அப்புறம் என்னன்னா, அவன் சாவரத்தை தூக்கிட்டு நீ வந்து ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ்னு போட்டிருக்க அப்படின்னு. பட் என்னன்னா, ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ் வாஸ் ஜென்யூன்லி so well good, especially the Umbridge part. ரொம்ப few characters you will find in the villain sideல they are so annoying you hate them more than the villain himself. என்னன்னா, அம்பிரிட்ஜ்க்கு இருக்கிற ஒரு ரிலேட்டபிலிட்டி யாருக்குமே இருக்காது. பிராக்டிகல் பர்பசஸ் வால்டிமோர்ட் இஸ் a terrorist. கிரிமினல் கூட கண்ணுல பாத்துருக்கலாம், டெரரிஸ்ட் எல்லாம் பாத்துருக்கவே மாட்டோம். ஆனா எல்லாருக்குமே வந்து பிடிக்காத டீச்சர் இருந்திருக்காங்க. ஸோ தட்
ஃபைட் ஃபெல்ட் பர்சனல். எனக்கு வந்து பயங்கரமான எஸ்கேபிசமா இருக்கு. எனக்கு பிடிக்காத ஒரு டீச்சர் இருக்கா, அந்த டீச்சர் எதிர்த்து நான் சண்டை போடுறேன். இது என் லைஃப்ல நடக்கலாமே. ஸோ ஃபிஃப்த் புக் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. வேர் வி ஸ்டார்ட் டு சி வெரி வெரி மெச்சூர் டாபிக்ஸ் ஆஃப் கான்வர்சேஷன் ரைஸ் அப். அங்கதான் அது வரைக்கும் நடந்த எல்லா திங்ஸுமே வந்து அப்படியே மூடி மறைச்சு காமிச்சிருப்பாங்க. அந்த அந்த இன்ஜஸ்டிஸ் வந்து பயங்கரமா அப்பதான் வர ஆரம்பிக்கும். அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து ஃபெல்ட் ஃபிஃப்த் புக் இஸ் மை ஃபேவரட் புக். எனக்கு திஸ் இஸ் த மோஸ்ட் வெல் ரவுண்டட் புக் அப்படின்னு சொல்லணும்னா பிரிசனர் ஆஃப் அஸ்கபான். எனக்கு வாட் இஸ் மோஸ்ட் என்டர்டெய்னிங், சும்மா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கலகலகலன்னு எது போச்சுப்பா அப்படின்ற மாதிரி நான் ப்ரிஃபர் பண்ற ஆளு. ஸோ அந்த ஆங்கிள் வாட் என்டர்டெயின் மீ மோஸ்ட்னு கேட்டா காப்லெட் ஆஃப் ஃபயர். டோர்னமெண்ட் வா, ஜாலியா இருக்கு, யூத் டிராமா எல்லாத்தையும் வச்சுக்க, கடைசியில ஓல்டு மோட்டை வச்சு முடி, சூப்பர் என்டர்டெயின்மெண்ட், ஜாலி 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 பீக்கு. இனிமே மொத்த சாப்டரே மாறி இருச்சுறான்ற ஒரு எண்டிங், சூப்பர் வா, ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு ஃபீல் பண்ண வச்ச அளவுக்கு எனக்கு அந்த புக் வந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன். ஃபேவரட் மூவி பிரிசனர் ஆஃப் அஸ்கபான். அது ஏன் வந்து பிரிசனர் ஆஃப் அஸ்கபான் போறேன்னா, as books got bigger and bigger and more information was there. நான் புக் படிச்சுட்டு எனக்கு வந்த ஃபீல் வந்து எனக்கு படத்துல வரல. பட் ஃபர்ஸ்ட் 3 புக்ஸ்ல ஏன் தேர்ட் புக்னா இட் வாஸ் வெரி வெல் டன். ஐ திங்க் இன்னொன்னு வந்து அப்பதான் சீரியஸ் இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். சீரியஸ் வந்து என்ன பிளே பண்ணதுமே வந்து சொத்த பையன் எல்லாம் பிளே பண்ணல, பிளேட் பை கேரி ஓல்ட்மேன். தேர்ட் புக்ல வந்து இட் வாஸ் ஒன் ஆஃப் தி ஃபன்னியஸ்ட் புக்ஸ். மராட்ரஸ் மேப் வரும், நிறைய எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஹாரிஸ் சர்க்கிள் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 புக்கு அவன் உண்டு அவன் ஜோலி உண்டுன்னு சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பெருசா யார்ட்டையும் பேச மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான். தேர்ட்ல தான் வந்து வி கெட் டு நோ a lot of these supporting characters. அது எனக்கு தெரிஞ்சு பிலிம்ஸ் கொஞ்சம் டீசென்ட்டாவே ஹேண்டில் பண்ணிச்சு. புக் 2 மூவிஸ்ல தேர்ட் தான் பெஸ்ட் கம்பேரிசனான்னு கேட்டா அப்படியெல்லாம் நான் பெருசா சொல்ல மாட்டேன். பட் என்னோட பர்சனல் ஃபேவரட் 3. பியூர்லி நாஸ்டாலஜியான்னு கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் அந்த மூவி பார்க்கும்போது எனக்கு ஹாரி ஒரு சைல்டா இருக்கிற ஒரு டைம் பீரியட்ல அவனோட அந்த வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ 30 வயசு கழுதியா இருக்கிற நானுமே அதை நான் பார்த்தேன்னா அவனோட வேர்ல்டுக்கு நான் டிரான்ஸ்போர்ட் ஆயிடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஃபார் சம் ரீசன், அது என்ன ஒரு டெக்னிக்கல் ரீசனோ என்ன எக்ஸிகியூஷன் ரீசனோ எனக்கு தெரியாது, பார்க்கும்போது எனக்கு அப்படியே அந்த டைம் பீரியடுக்கு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். இருக்கிறதுலயே பிடிக்காத படம் 6th. ஏன்னு தெரியல, அந்த போய் படத்தை பார்த்துட்டு வாழ்க்கையில இவ்வளவு கேவலமான படத்தை பார்த்ததே இல்லைங்கிற ஃபீல் கொண்டு வந்துருச்சு. உங்களுக்கு எனக்கு மோசம் இல்ல, பட் எனக்குமே பர்சனலி 6th இஸ் த வீக்கஸ்ட் மூவி ஆஃப் ஆல். லைக் நான் என்டர்டெயின் ஆவேன், இப்பவுமே அதை பார்க்கணும்னா பார்ப்பேன், ஜாலியா இருப்பேன். பட் அவுட் ஆஃப் ஆல் த 8 மூவிஸ் 6th இஸ் த வீக்கஸ்ட் எனக்குமே. ஏன்னா நான் படம் பாக்குறப்போ ஒரு டியூரேஷன் கேப் இருந்துச்சு, நான் புக் படிச்சதுக்கும் படம் பார்த்ததுக்கும். எனக்கு கதை தெரியும், அங்க போய் உட்கார்றேன், படத்துல ஒரு ஃப்ளோ இல்ல, ஒரு கண்டினியூட்டி இல்ல, ஒண்ணுமே இல்ல. இட் வாஸ் கைண்ட் ஆஃப் லைக் நீ புக் படிச்சுட்ட, நான் உனக்கு ரீகேப் பண்ணி கொடுக்குறேன். சோ இந்த இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் இதுதான், ஒரு பட காமெடி. லிட்டரலா தான் டென்ஷன் ஆயிட்டா நான் பார்த்துட்டு. எனக்கு என்னன்னா அவங்க வேற என்ன பண்ணி இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. 6th புக்ல வந்து இட் இஸ் வெரி டஃப் டு டிரான்ஸ்லேட் இன்டு a மூவி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு புக் கிடையாது. ஆனா அதே மாதிரி லைக் ஒரு லைட் வெயிட்டான புக், ட்ரை லைட் வெயிட்டான புக்கும் எதுவுமே கிடையாது. சோ இதை நீ எப்படி படமா காட்டுவ, செத்தம் அவனை சாவு அப்படிங்கிற மாதிரிதான். டாப் 5 ஃபேவரட் கேரக்டர்ஸ். கோல்டன் ட்ரியோவான ஹாரி, ரான், ஹெர்மைனி இல்லாம மீதி இருக்கிற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்ல எங்க 2 பேரோட டாப் 5 கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு டக்குன்னு லிஸ்ட் போட்டு சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் என்னோட என்ட்ரி பயங்கர கான்ட்ரோவர்ஷியலான சாய்ஸா இருக்கலாம். சோ சாங். ஹாரி பாட்டர் ஃபேன்ஸ் யாராவது இங்க நேரத்துக்கு கல்ல விட்டு அடிக்கிறது கூட ரெடியா இருப்பாங்க. பட் எனக்கு என்னன்னே தெரியலங்க, எல்லாருக்கும் ஆத்திரம் வர மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் இருந்ததுன்னா எனக்கு பிடிச்சிருது. அது சாக்குராவா இருந்தாலும் சரி, சோ சாங்கா இருந்தாலும் சரி, ரொம்ப டீடைல்டான டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணோம். I felt சோ சாங் ஒரு விதமான ஃபிளாட் ரியாலிட்டிங்கிறது வந்து சோ சாங் கிட்ட எனக்கு கிடைச்சது. ஹாரிக்கும் அவளுக்கும் இருக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இட் ஃபெல்ட் வெரி பிலீவபிள். ஆப்வியஸ்லி சோ சாங் சைட்ல நான் இருக்க போறது இல்லை, பட் ஹாரி வாஸ் நாட் 100% வெரி அண்டர்ஸ்டாண்டிங் பாய் ஃப்ரெண்டு. அப்படியே போன உடனே எல்லா மிஸ்டேக்கும் சோ சாங் மேல மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இல்லாம there is a very interesting dynamic there. அந்த டைனமிக் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சோ சாங்ன்ற கேரக்டர் இப்படி எழுதப்பட்டது. அந்த விதத்துல she is very interesting to read அப்படின்றது என்னோட ஒரு கருத்து. சோ சாங்கோட ஃபேன் ஃபிக்ஷன் எத்தனை படிச்சிருக்கேன்னு கூட எனக்கு தெரியாது, அதனால கேட்காதீங்க. தட் இஸ் மை நம்பர் 5. இல்ல, அந்த ரியாலிட்டி ஆஸ்பெக்ட்ல தான் சோ சாங் வந்து ஓரளவு பிடிக்கும். எனக்கு ஆக்சுவலா வந்து பர்சனலா as a character I do not like her. I feel
at that age ஒரு 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 பையனை டேட் பண்ணிட்டு இருந்திருக்க, just before you start kind of dating him, ரெண்டு பேரோட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்த, கரெக்டா வந்து ஒருத்தனை டேட் பண்ண ஆரம்பிச்ச, இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு க்ளோஸ் ஆனாங்க, ஒருத்தர் செத்துட்டான், automatically people will seek comfort in the second guy. அதுதான் சொல்றேன், it's not like she chose செட்ரிக் ஃபர்ஸ்ட்னு கூட கிடையாது. ஹாரி வாஸ் லேட் டு மேக் தட் மூவ். ஃபர்ஸ்ட் அவன் போயிருந்தான்னா சரி, she had feelings for both of them. Like it's a complicated messy situation. எனக்கு அந்த சிச்சுவேஷன்ல she reacted in a certain way which is believable. அந்த ஒரு கேரக்டர் ரைட்டிங்க she is nicely done. அந்த ரைட்டிங்காகவே she is number 5 நான் சொல்றேன். எனக்கு அவ்வளவுதான். 5 என்னோட அஞ்சாவது டாபி the free elf. ரெண்டே வார்த்தையில எக்ஸ்பிளேஷன் முடிச்சிட்டீங்க பாத்தீங்களா? இல்ல அது ஆக்சுவலாவே சொல்றேன், அவன் 7th பார்ட்ல வந்து அவன் அந்த ஹெட்ஸ்டோன் வெப்பான் பாருங்க, பா கூஸ் இஸ் பம்பிங் as a கேரக்டராவே வந்து ஒரு he was the radical among his people. அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டர். அவனுக்கு இருக்கிற அந்த ஸ்கோப்ல இருக்கிற இதுல அவனுக்கு வந்து வச்சு பண்ண ட்ரீட்மெண்ட் வந்து வேற லெவல். 4வது என்ட்ரி மிஸ்ஸஸ் வீஸ்லி. ஹாரியோட முக்கியமான செக்ஷன்ல ஒரு பவர்ஃபுல்லான ரோல் மாலி வீஸ்லிக்கு இருக்கு. ஹாரி கேரக்டருக்கும் சரி, ஹாரி பாட்டர் புக்குக்கும் சரி, ஷீ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் அப்படி பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் very very happy both as a general audience and as a writer. இத எக்ஸ்பேண்ட் பண்ற விதத்துல there is a popular quote going around it went around. Harry Potter was saved by the love of mother thrice in the series. Lily Potter, Molly Weasley and Narcissa Malfoy. ஆமா என்ன கேட்டா the most important one, அதாவது கதைக்கு எது இம்பார்ட்டன்ட்டோ அது வந்து மேபி லிலி பாட்டர் இருக்கலாம், பட் ஹாரின்ற கேரக்டருக்கு மோஸ்ட் டிஃபைனிங் மாலி வீஸ்லியோட தான். கண்டிப்பா யாருனே தெரியாத ஒரு பையனுக்கு வந்து இவங்க ஏன் வந்து கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு ஸ்வெட்டர் எடுத்து பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த சீக்வன்சஸ் எல்லாம் நல்லா இருக்கும். நம்பர் 4 இதுல வழக்கமா ரெண்டு தான் இந்த வேலை பார்த்துட்டு இருப்பான், பட் அன்பார்ச்சுனேட்லி ஐ ஹேவ் டு கோ வித் இட். நானும் ஒரு தடவை பண்ணிட்டேன் இன்னைக்கு, நீங்களே இறக்குங்க. நம்பர் 4 சூசிங் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் வீஸ்லி. ஏன் நான் ரெண்டு பேரையும் வந்து ஒரே கேரக்டரா வைக்கிறேன்னா, பிகாஸ் அல்டிமேட்டா நம்மளும் ஆல்மோஸ்ட் டில் தி எண்ட் அப்படிதான் பார்த்துட்டு இருந்தோம். ட்ரூலி சேட் பார்ட் வாஸ், புக்ஸ் வந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா 5th புக்ல போகாட் இருக்கும், மாலி வருவா, ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பரா மாறும் செத்து கிடக்கிற மாதிரி. எழுதப்பட்டது எப்படி எழுதி இருக்குன்னா, அந்த போகாட்ல கூட ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் சேர்ந்துதான் இருப்பாங்க. பட் ஏன் இந்த கேரக்டர்ஸ் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னா, 1 they were very funny. 2வது 3rd year ஹாரி இருக்கிறப்போ அவன் ஹாக்ஸ்மீட் போகணும்னு சொல்லுவான். எனக்கு தெரிஞ்சு லைக் ரான் ஓகே, like he was Harry's best friend, Molly okay, she is a maternal woman. These guys were kind of the first one to look at Harry as a brother. correct யோசிக்காம மேப் எடுத்து கொடுப்பாங்க. அதோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா பிரெட் அண்ட் ஜார்ஜ் வந்து இவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை ஹேண்ட் ஓவர் பண்றாங்கன்றது அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க யோசிக்காம. And Harry also kind of I think looks to them as very similar. அவனும் வந்து 4th இயர்ல அசால்ட்டா யோசிக்காம வின்னிங் செட் அப்படியே கொடுத்துருவான். ஆமா, இந்த ஒரு பாண்ட் வந்து ஃபுல் புக்லயும் அங்கங்க காட்டலனாலும் காட்டின இடத்துலலாம் வெயிட்டா காமிச்சிருப்பாங்க. எல்லா இடத்துலயுமே வந்து கொஞ்சம் க்ரூவல் ஃபன்னி எப்படி எடுத்தாலும் சரி, பட் they had a lot of very good moral fiber. பர்சி திருப்பி வந்த உடனே இவங்க தான் வந்து ஒரு 2 வார்த்தை கலாய்ச்சிட்டு சரி வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ நிறைய விதத்துல வந்து ஐ ஃபெல்ட் they had a very strong set of morals. செகண்ட் இயர்லயுமே வந்து ரான் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னப்போ அதை சீரியஸா எடுத்து இட் மைட் பி லைக் they did it for the thrills இருந்திருக்கலாம், இல்லன்னு சொல்ல, பட் ஒரு இம்பாக்டா பாக்குறப்போ ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் தான் வண்டி எடுத்து ஓட்டிட்டு வந்து லாக்க உடைச்சு அவனை கூட்டு போயிருக்காங்க. அந்த ஒரு பயங்கரமான ஒரு எல்டர் பிரதர்லி ஃபீல் வந்து ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் வீஸ்லின்னு தெரிஞ்சு இன்னைக்குமே ஹாரி கொடுத்தாங்க. என்னுடைய 3வது சாய்ஸ் சிரியஸ் பிளாக். இந்த ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ்ல மட்டும் ஐ ப்ரிஃபர் த மூவி வெர்ஷன். புக் வெர்ஷன் சிரியஸ் பிளாக் வந்து ஒரு டோன்ல எடுத்திருப்பாங்க, பட் மூவி வெர்ஷன் சிரியஸ் பிளாக்ல எனக்கு பிடிச்சது என்னன்னா, he became a second home to Harry. அவங்க அப்பா அம்மா மாதிரி தான் அவனுக்கு சீரியஸும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு மூவில வந்து எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அங்க ஒரு ட்ரெஜெக்டரி போச்சு. அந்த ஃபீலிங் வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் ஹவு த கேரக்டர் வாஸ் பிரசன்டட். ஒரு ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ்ல வந்து ஹாரியை திரும்பி பார்க்கும்போது இருக்கிற சிச்சுவேஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் இருக்கும் மாலி வீஸ்லி கிட்ட அவன் பேசும்போது
வரும்போது இவனும் ஹாரியும் ஒரு சின்ன ஒரு சின்ன பார்வை தான் இருக்கும் அந்த இன்டராக்ஷனு. அதுக்கப்புறம் கெட் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப் மை காட்ஸ் அண்ட் லைக் எல்லாமே பீக் மக்களே. புக் சீரியஸும் ஹீஸ் வெல் ரிட்டன், நான் இல்லைன்னு சொல்லல. பட் எனக்கு பர்சனலி ஒரு விதமான வார்ம் ஃபீலிங் மூவி சீரியஸ் பிளாக் மூலமா கிடைச்சது. அகைன் கூடோஸ் டு கேரி ஓல்ட்மேன். என்னோட 3வது இடம் சில்வர் ட்ரையோல சில்வர்னு சொல்லப்படுற லூனா லவ்குட். என்னோட பர்சனல் லைஃப்ல கொர்க்கி கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணது லூனா லவ்குட் தான். மற்றபடி கொர்க்கி கேரக்டருக்கு இவங்க வெல் ரிட்டனா தெரியாது, ஃபன்னியா தெரியாது, இம்பாக்ட் இருக்கா தெரியாது. ஆனா இது ஏதோ டிஃப்ரெண்டா இருந்துச்சு. வைப் எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. அதனால நம்பர் 3 லூனா. அவ்வளவுதான். 2வது என்ட்ரி ஜின்னி வீஸ்லி மக்களே. புக் ஜினியா மூவி ஜினியா சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஐயா மூவி ஜின்னி எல்லாம் கேரக்டரே கிடையாது. அதை பத்தி எவன் பேசுமா? அது வந்து இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். அதை நான் பேசவே கிடையாது. 100% புக் ஜின்னி மட்டும்தான். சோ இங்க பேசிட்டு இருந்த பாயிண்ட் என்னன்னா, ஈஸியா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து தம்பி நீ இருக்கமா, நீ ஜோடி சேர்ந்துட்டமா, ஹாப்பி என்டிங்மா அப்படின்னு சொல்றதுக்கு 2 செகண்ட் ஆயிருக்காது. பட் ஒரு அவுட் ஆஃப் ரேடார்ல இருந்த கேரக்டர், லிட்டரலா ஹாரிக்கும் சரி ஆடியன்ஸுக்கும் சரி இருந்த ஒரு கேரக்டரை எப்படி தம்பி கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு, நீ மேலோட்டமா பார்த்தேன்றக்காங்க அங்க ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம் கிடையாதுன்னு கிராஜுவலா ரிவீல் பண்ணி ஒரு ஃபேன் ஃபேவரட் கேரக்டரா மாறி ஒன்ஸ் அகைன் a very well written female கேரக்டர் அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு சூப்பரா எழுதப்பட்ட ஒரு கேரக்டர். ஐ லவ் ஜின்னி வீஸ்லி. இவ்வளவுதான் எக்ஸ்பிளனேஷன். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ணா ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா உங்க பாயிண்ட் சொல்லிடுங்க. இல்ல மேற்கொண்டு ஏதோ ஆட் பண்றதுக்கு இல்ல. ஐ எம் ஜின்னி வீஸ்லி ஹேட்டர். ஓ மை காட், புக் ஜின்னியுமா? புக் ஜின்னியும் தான். ஓ மை காட், இத வச்சு தனியா ஒரு வீடியோ பண்ணலாமே. சரி விடுங்க, நீங்க சொல்லுங்க. நம்பர் 2 கிங் ஆஃப் கம்பேக் ஸ்டோரி நெவில் லாங்பாட்டம். ஃபேன் ஃபிக்ஷன்ல there is a very good quote. Harry won the battle, Neville won us the war. ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லாருமே அவனை பிடிச்சி ட்ராம்பிள் பண்ணி ஸ்குவிப்புக்கு ஈக்குவலண்டா காமிச்சு ஒரே ரீடீமிங் ஃபீச்சர், he had some moral fiber. அங்கிருந்து ஆரம்பிச்சு டு டேக்கிங் ஓவர் அண்ட் ரன்னிங் த என்டையர் ஹாக்வர்ட்ஸ் ஆர்மி. ஹாரி இல்லாதப்போ ஒரு இன்டர்னலா கேசலுக்குள்ள நடந்த வாருக்கான தலைவன் ஆயிட்டான் அவன். தளபதி அவன் தான் வார் எடுத்து நடத்தினான். ஹாரி ஹேட் ஹிஸ் ஓன் பேட்டில்ஸ், பட் தட் வாஸ் பேட்டில்ஸ். ஜஸ்ட் 2 பேர் சண்டை போடுறது, 3 பேர் சண்டை போடுறது, மொத்தமா கோஆர்டினேட் பண்ணி ஒரு வாரே போட்டுருந்தான். இவ்வளவு பேர் இங்க இருக்கணும், இவ்வளவு பேர் அங்க இருக்கணும், சாப்பாடு இருக்கணும், இது ஃபுட் வரணும், எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தான். அண்ட் ஃபன்னிலி எனஃப் மேத்யூ லூயிஸ், guy who played it also went across a very good similarish transformation. அப்படி ஒரு க்ளோ அப். சோ நெவில் லாங்பாட்டம். ஃபைனல் என்ட்ரி எனக்கு வந்து டாபி இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் நான் ட்ரியோ கேரக்டர் இன் ஹாரி பாட்டர். ஒரு டவுன் ட்ராடனான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் growth வந்து ஒருதான்ப்பா இப்ப நம்பர் 1 அப்படின்ற மாதிரி ட்ராஜெக்டரி growth எல்லாம் இல்லாம அதோட ஸ்கோப்புக்குள்ள ஃபைண்டிங் ஹாப்பினஸ் இன் இட்ஸ் ஓன் ஃப்ரீடம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜேர்னி வந்து டாபிக்கு இருக்கும். அதே மாதிரி டாபி கிட்ட இருந்த ஒரு விதமான இன்னசென்ஸ் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு விதத்துல டாபி இஸ் a சினிமேட்டிக் கேரக்டர் மக்களே, புக்லயும் சரி படத்துலயும் சரி. பட் எனக்கு வந்து அந்த இன்னசென்ட் சினிமா தனம்ங்கிறது வந்து எனக்கு நிறைய இடத்துல கரெக்டா பண்ணா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த விஷயம் தான் எனக்கு இந்த கேரக்டர் கிட்டயும் நடந்துச்சுங்கிறது என்னோட ஃபீலிங். ஸோ டாபி இஸ் மை நம்பர் 1 ஸ்பாட். நம்பர் 1 புக்கோட சீரியஸ் பிளாக், நாட் த மூவி சீரியஸ் பிளாக். ப்ளூ சொன்ன மாதிரி he took on a very adult role. நிறைய விஷயங்கள்ல வந்து மூவியோட சீரியஸ் பிளாக் வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூரா நடந்து பாப்பல. அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா தெரியும். புக்கோட சீரியஸ் பிளாக் was slightly more unhinged. he was more of a friend. either அது மெச்சூரிட்டி வரலையா இல்ல பிகாஸ் ஆஃப் த டிமெண்டா எக்ஸ்போஷரான்னு தெரியல. அது நல்லாவே வந்து இந்த புக்ல காமிச்சிருப்பாங்க. இட் ஃபெல்ட் லைக் he was a person who was living vicariously through Harry terminal depression. பட் எனக்கு ஏன் புக் சீரியஸ் பிளாக் அவ்வளவு பிடிக்கும்னா, புக்ஸ்ல எனக்கு பெருசா எந்த அடல்ட்டுமே பிடிக்காது அதர் தென் சீரியஸ் பிளாக். ஆமா, என் டாப் 5 நீங்க பாத்தீங்கன்னா அடல்ட்டே இல்ல, அடல்ட்ஸ் இருக்காது, எந்த அடல்ட்டுமே எனக்கு பிடிக்காது. at one point of the other எல்லாமே இட் ஃபெல்ட் ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரொம்ப இருந்திருக்கும். அடல்ட்ஸ்க்கு வந்து நான் வச்ச ஸ்க்ரூட்டினி லெவல் இஸ் கைண்ட் ஆஃப் மோர். மாலி வீஸ்லி எடுத்தா கூட அந்த 4th பார்ட்ல வந்து ரீட்டா ஸ்கேட்டர் எழுதின ஆர்டிகல் பார்த்துட்டு ஹெர்மைனிக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டாண்ட் ஆஃபிஷரா இருப்பாங்க. ஸோ எல்லா அடல்ட்ஸ்க்கும் ஏதாவது ஒன்று இருந்திருக்கும். சீரியஸ் பிளாக் இஸ் தி ஒன்லி அடல்ட் ஐ இன்க்ளூட். அதுவும் ஒரே ரீசன், அவன் சைல்டா லிட்டரலா சைல்டா இருந்தான். 21 ஐ திங்க் 2021 இருந்திருப்பான் when he went to prison. He got mental and he came back. வந்தாலும் even in the books he had such a lot of people make it out to be like இவன் வந்து வெறும் ரிவெஞ்சுக்காக தான் பண்றான், அதுக்காக தான் பண்றான், இவன் சைக்கோ தான். he is a madman.
but someone who loves Harry so unconditionally that he lived off rats just to meet him once for about couple of hours. அந்த ரிவெஞ்ச் மென்டாலிட்டி விட்டுட்டு பிரிசனர் ஆஃப் அஸ்கபான் வந்து எல்லாமே விட்டுட்டு காப்லெட் ஆஃப் ஃபயருக்கு வரப்போ இவன் பேரு வந்து காப்லெட்ல வந்துருச்சுன்னு லெட்டர் போன கையோட அவன் எங்கிருந்தோ டிராவல் பண்ணி ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்து வெறும் எலிய சாப்பிட்டுட்டு இவன் ஒரு 2 மணி நேரம் மீட் பண்றதுக்கு வந்திருப்பான். He represented that unconditional love to Harry. அது யார்கிட்ட இருந்துமே வரல. At the same time, since he was such a child at heart, and the party is on and he gets going, it is kind of written vaguely that he is the life of the party. ஸோ எப்படின்னா, நான் இது முன்னாடியே சொல்லியிருப்பேன், டிப்ரெஷனை ஹேண்டில் பண்ற இதுவுமே வந்து வெரி ஃபியூ வெல் ரிட்டன் சீன்ஸ். அதுல ஒண்ணு வந்து இப்போ இந்த தாரோட ஐ எம் நாட் வர்த்தி, ஐ எம் ஸ்டில் வர்த்தி சீன் ஒண்ணு. அண்ட் ஐ வில் சே இங்க சீரியஸ் பிளாக்க ஹேண்டில் பண்ண விதமும் கரெக்டா ஒண்ணு. ஒரு டிப்ரெஸ்ட் பர்சன் இருக்கான் அப்படின்னா ஃபுல் டைம் அவன் வந்து ஒரு மோப்பிங்லயே இருக்க மாட்டான். அவனுக்கு அப்படின்னு ஒரு டைம் வரப்போ when he can just get away from the shambles of depression, even if it's for a couple of hours or a few days, அவங்க ஷைன் ஆவான். He did. Sirius Black did. அந்த unconditional love mixed with that psycho behavior, that is why I say he's a great character. ஃபுல்லா வந்து ஒரு ஃபாதர்லி ஃபிகர் ஆகி அவன் வந்து நிறைய அட்வைஸ் கொடுத்து ஹாரிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி, அப்ஜெக்டிவா அவன் பெருசா ஹாரிக்கு ஹெல்ப்பே பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. இட் வாஸ் ஜஸ்ட் தி இமோஷனல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். அதுல இவனும் ஒரு பைத்தியக்காரன் தான், இவனும் ஹாரியும் ஒரு விதத்துல எமோஷனலி ஸ்டண்டட் பைத்தியக்காரன் தான். ஸோ அதான் சொல்றேனே, அந்த புக்ல அந்த ஒரு ஃபிளாட் கேரக்டரா நம்ம பாக்குறப்போ இட் இஸ் a very beautifully written grey flawed character. அதான் Sirius Black is my number 1. வேற ஏதாவது பாக்கி இருக்கா? ராப் அப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகின்றது. மீண்டும் செய்திகளை பார்க்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.